ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்னை வந்து பச்சையாக இருக்கிற ஸ்வீட் கார்னை வந்துட்டு ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கடாயில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ஸ்வீட் கார்ன் விழுதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா இதில் அப்படியே வதக்கி விடணும். நெய்யிலையே நல்லா வறுத்து எடுத்துருங்க. நல்லா நெய்யிலையே இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. அந்த பச்சை வாசம் போக வரைக்கும் அப்படியே நல்லா நெய்யில் வதக்கிக்குங்க. அதுக்கப்புறமா காய்ச்சின பால் வந்து ஒரு 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய்யில் வறுக்காமல் அப்படியே பச்சையாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, அந்த நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இனிப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு நல்லா அந்த வெல்லம்லாம் கரைஞ்சி பால் வந்து திக்காயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வந்து சூப்பராக தயாராகிருக்கு பாருங்கள் பாயாசம். பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் கார்ன் பாயாசம் தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஸ்வீட் கார்னுக்கு நீங்களும் வீட்டிலேயே தயார் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் மொக்க சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.